அத்திக்காய் பொரியல் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. அத்திக்காய் எடுத்துக்கங்க, நல்லா கழுவிடுங்க, 2-3 கழுவிடுங்க. கழுவிட்டு 2 கட் பண்ணி வச்சுருங்க. கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அது கொதி வந்தோடனே அத்திக்காயை போட்டு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு அதை வடிகட்டி வச்சுக்கோங்க. ஒரு கடாயை வச்சுங்க, எண்ணெய் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. ஊற்றி கடுகு உளுந்த பருப்பு சீரகம் போட்டு பொரிய விடுங்க. வெங்காயம் பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துங்க, ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துங்க. சேர்த்துக்கிட்டு வெங்காயம் வதங்கினோடனே கொஞ்சமாக பூண்டு ஒரு 10 பல் தட்டி அதில் சேர்த்துங்க. கருவேப்பிலை சேர்த்துங்க. சேர்த்துட்டு தக்காளி ஒரு 2 தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்துங்க. அதை நல்லா வதங்க விடுங்க. வதங்கினதும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க அத்திக்காய் இதில் சேருங்க. சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான லைட்டாக தண்ணி தொளிச்சுக்குங்க. தொளித்து கொஞ்சமாக மசாலாத்தூள் குழம்பு மசாலாத்தூள் கொஞ்சம் போட்டுங்க. போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அதை வேக விடுங்க. நல்லா பிரட்டி விடுங்க. ஒரு கடாயில் வேர்க்கடலை எடுத்து வறுத்து அதில் ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்து பொடி செஞ்சு அதை இதில் தூவி விட்டு இறக்குனீங்கன்னா அத்திக்காய் பொரியல் ரெடி. ரொம்பவே சுவையாக இருக்கும். அது உடம்புக்கே நல்லது. வயிற்று புண்ணுகளை ஆற்றும். சுகருக்கும் ரொம்ப நல்லது. ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.